ஒரு சபையில ஒருத்தவங்க ஓட முடியாம இருக்காங்க, ஒரு பிரச்சனைக்குள்ள செல்றாங்கன்னா வெறும் பாஸ்டர் மாத்திரம் இல்ல, நீங்க நேசிக்கணும். உங்களுடைய அன்பை அவங்க மேல பாராட்டணும். இயேசுவுக்கு பிடித்த குணாதிசயம். ஆமென். ஒரு முக்கியமான ஊழியத்திற்கு போகிறவர் இந்த நூற்றுக்கு அதிபதியாக அப்படி திரும்பினார்னா, உலகத்தை அண்ட சராசரியை படைத்த தேவன் ஒரு நபருக்காக தன்னுடைய ஐட்டினரியை மாற்றி அமைக்கிறார். இல்ல நாங்க போறேன், ஓகே, நான் முக்கியம் அதே செய்யணும். இருக்கிறதே 3 ஆண்டு தாங்க. 3 ஆண்டுல எவ்வளவு காரியத்தை செய்யணும். அதுல நூற்றுக்கு அதிபதியுடைய ஒரு முக்கியமான அஜெண்டாவையும் கொண்டு வந்து அவருடைய ஐட்டினரியில வச்சிட்டாரு. அதற்கு அர்த்தம் என்னவென்றால், அவர் தன் ஜனத்தை நேசிக்கிறவராயிருந்தார். இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் நீங்க ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். நீங்க உங்க ஜனத்தை நேசிக்கணும், உங்க சபையை நேசிக்கணும், உங்க சபை மக்களை நேசிக்கணும், நீங்க வசிக்கிற இடத்தை நேசிக்கணும், உங்க குடும்பத்தை சுற்றி வாழுகிற ஜனங்களை நேசிக்கணும், உங்க குடும்பத்தை நேசிக்கணும். அப்படி அன்பு பாராட்டுகிறவர்களை தேவனுக்கு ஒரு பிரியம். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா?